ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டு முடிந்து 2026 ஆண்டு பிறந்துருச்சு. பிறந்த 2026 ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டுருக்கு. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டு உங்களுக்கு செம்மையாக இருக்குமா இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஜனவரி 8க்கு பிறகு நான் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆண்டுக்கான பலனை தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. இந்த வருடத்தில் கிரகங்கள் உங்களுக்கு 850 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. அதனாலேயே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த வருடம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. கிரகங்களுடைய அமைப்புகள் மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முக்கியமான கிரக மாற்றங்களும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல அமையுது. அதனாலேயே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு முக்கிய வருடமாக இருக்க போகுது என்பது ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த முக்கியமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வருடம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கிரகநிலையை வாங்க பார்ப்பீங்க. உங்கள் ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிறாரு. வெகிரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. பாக்கிஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் இந்த வருடம் கிரகங்கள் உங்களுக்கு வளம் வராங்க. கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் முக்கியமான கிரக மாற்றங்களும் இந்த வருடம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு திகிரிய வீரியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமேட்டு மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்திலிருந்து குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமேட்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் திகிரிய வீரியஸ்தானத்திலிருந்து தடவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் அதே நாளன்னைக்கு நவம்பர் 13 அன்னைக்கு கேது பகவானும் பாகிஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த பலன்கள் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வருடம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும்னு மற்றவர்களுக்காக வாதாடக்கூடிய திறமை உங்ககிட்ட அதில் வெற்றியும் பெறுவீங்க. முன்கோபம் உங்களுக்கு முற்றிலும் குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பணவரவு மெயினாக அதிகரிக்கும். அதனால் மனதில் புது தெம்போ உற்சாகமும் உங்களுக்கு தோன்றும். எதிர்பாராத உதவியால் எதிர்பாராத வகையில் இந்த வருடம் நன்மை ஏற்படும் சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு இந்த வருடம் வரும். எதிர்பார்த்த பணம் ஈஸியாக கைக்கு சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக பாதையில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் தொழில் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலையும் மிக கவனமாக இருப்பது இந்த வருடத்துக்கு அவசியம். புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது அரசாங்க சம்பந்தமான தாள்களை சரியான முறையில் கையாள்வது மிக அவசியம். அப்புறம் தொழில் வைத்ததுக்கு பின்னாடி அதில் ஆப்பு வரக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் முன்னேற்றம் காண்பீங்க. பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்தியாக இருக்கும். புதிய பொறுப்புகள் கூட ஏற்படலாம். மெயினாக விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மிக கடுமையான பொறுப்புகள் கூட ஏற்படலாம்.
ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய நிலை வரலாம். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இப்படியெல்லாம் பலன்கள் இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவர் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது உண்டாகும். மெயினாக அமைதிங்கிறது ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மெயினாக கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும். அவர்களுடைய நலனில் அக்கறையானது காட்டுவது ரொம்ப முக்கியம். குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் 3ஆம் மனிதர் தலையீடு இல்லாமல் இந்த வருடம் பார்த்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு இந்த வருடம் அதை நீங்கள் பார்த்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் பெருசாக கிரியேட் ஆகாது. அதனால் அதை மெயினாக பார்த்துக்குங்க. அப்புறம் பெண்களுக்கு இந்த வருடம் கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவது இருக்குது. மனதில் புது தெம்போ உற்சாகமோ அதிகரிக்கும். மிகவும் அருமையான வருடமாக இருக்கும். எந்த ஒரு சூழலிலுமே உங்களுக்கு நன்மையானது நடக்கும். ஸோ அந்த நன்மைக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் இந்த வருடம் உண்டாகும். காரிய தாமதம் ஏற்படும். வீண் கவலை ஒரு பக்கம் உருவாகும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடத்துக்கு முன்னாடி நன்றாக ஆலோசனை பெற்று எல்லாமே பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணி மாட்டிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டமானது இந்த வருடம் ஏற்படும். அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் உங்கள் கடமையோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு வேலையையும் மந்தமாக நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு வரக்கூடிய ஆவணி மாதத்திற்கு பிறகு இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடரலாம். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். கல்வியில் மிகப்பெரிய சாதனைகள் செய்வீங்க. எல்லா விதமான பாக்கியங்களும் சேரும். ஸோ மாணவர்கள் அதனால் சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜனவரி 8க்கு பிறகு இதெல்லாம் நடக்குங்கிறதுனால இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் பணவரவு கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும். திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகும். ஸோ கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. எல்லா நன்மைகளுமே உண்டாகும். மெயினாக மனத்துயரம் நீங்கும். சுற்றுலா செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல். அதனால் வீண் பழி சுமக்க நேரிடும். ஸோ இதெல்லாம் சமாளிக்க யோகா பண்ணுங்கள். ஒதுங்கி சென்றாலும் வழியே சிலர் சண்டை போடலாம். கவனமாக இருப்பது இந்த வருடம் நல்லது. வரவுக்கேற்ற செலவு இருக்குது. சாதகமான பலன் கிடைக்கும். விரும்பியது கிடைக்கும். இதே நேரத்தில் அதற்கு கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது உங்கள் நட்சத்திரத்துக்கு இருக்குது. பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும். ஸோ வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் லாபமானது குறையும். பணவரவு சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். சக ஊழியரிடமிருந்து மன வருத்தம் நீங்கும். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டணும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியது இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவி தாமதப்படும். அதனால் பொறுமையாக இருக்கணும். பூரடமில் பிறந்த தனுசுக்கு இதுதான் பலன். நெக்ஸ்ட்டு உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வருடம் கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலம் விரும்பியபடி வேலை செய்து முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மனநிறைவுக்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டும்.
அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய கூட நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்காமல் இருக்க எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் செலவு ஏற்படும். கடினமான பணிகளை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். வீண் செலவுகள் உண்டாகாமல் தடுக்கணும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பரிகாரமாக இந்த வருடம் சிவனை வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வணங்கினீங்கன்னா காரிய தடை நீங்கும். நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டக்கிழமை இந்த வருடம் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட ஹோரை இந்த வருடம் குரு, செவ்வாய், சூரியன் ஹோரை. அதிர்ஷ்ட எண் இந்த வருடம் 1, 3, 5. ஸோ உங்களுக்கான முழு பலனும் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.